அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களுக்கான மகிழ் கணித பயிற்சியில் கணித பாடப்பொருளை எளிமையான முறையில் செயல்வழி காட்சிப்படுத்தி மாணவர்களுக்கு கணிதம் கற்றலில் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் விதம் ஜியோஜீப்ராவில் மெஷர்மெண்ட் டூல்ஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். இப்போ ஜியோஜீப்ரா கிளாசிக் 5 நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது மெனு பார், கீழே இருக்கிறது எல்லாமே டூல் பார்ஸ். இது அல்ஜிப்ரா வியூ, இது கிராஃபிக்ஸ் வியூ, இது இன்புட் பார். இப்போ இந்த மெஷர்மெண்ட் டூல்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இந்த மெஷர்மெண்ட் டூல்ஸ், இந்த டூல்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஆங்கிள் டூல் இருக்குது. இப்போ இந்த ஆங்கிள் டூலை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் செலக்ட் 3 points ஆர் 2 lines நமக்கு கேட்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு 3 points நம்ம என்ன பண்ணுறோம்னா வைக்கிறோம். அந்த தேர்ட் பாயிண்ட் நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த பாயிண்ட் தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா ஆங்கிள் கிரியேட் ஆகும். இதை நம்ம இன்னும் எப்படி இன்ட்ராக்டிவாக பார்க்கலாம் அப்படின்னா லைன் டூல்ஸில் போயிட்டு செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்னா மூவ் பண்ண முடியும். இந்த ஆங்கிள்ஸையும் நம்ம என்ன பண்ண காட்ட முடியும்னா ரொட்டேட் பண்ணி காட்ட முடியும். இது ஒரு ஆப்ஷன். அடுத்து என்ன பண்ணுறோம்னா அதே லைன் டூல்ஸில் 2 லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம். டிஇன்னு ஒரு லைன், அடுத்து எஃப்ஜின்னு ஒரு லைன் கிரியேட் பண்ணுறோம். இப்போது மூவ் டூலை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கிள் டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 லைனையுமே நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணும்போது அதோடைய ஆங்கிள் என்னங்கிறது நமக்கு இங்கே தெரியும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய டூல்னால் ஆங்கிள் வித் கிவன் சைஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆங்கிள் வித் கிவன் சைஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே செலக்ட் ஏ லெக் பாயிண்ட் வெர்டெக்ஸ் தென் என்டர் த சைஸ். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ண உடனே ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஆங்கிளோடைய அளவு நம்ம என்ன கொடுக்கலான்னு கேட்கும். டிஃபால்ட்டாக 45 டிகிரின்னு இருக்கும். நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 60 டிகிரி நம்ம கொடுக்கலாம். கவுண்டர் கிளாக் வைஸ்லையும் கொடுக்கலாம், கிளாக் வைஸ்லையும் கொடுக்கலாம். இப்போ நம்ம கவுண்டர் கிளாக் வைஸில் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மோர் இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் செக்மெண்ட்டை சூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இணைச்சிடலாம். ஓகே, இப்போ இதில் ஆங்கிள் டூலுக்கும் ஆங்கிள் வித் கிவன் சைஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். இது ஆங்கிள் டூல்ஸ் அப்படிங்கிறது ஓகே, இந்த ஆங்கிள் டூல்ஸில் நம்ம பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ண அந்த ஆங்கிள்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்ஸோடைய மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஆங்கிள்ஸ் வந்து வெரி ஆகிட்டே இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இது வசதியாக இருக்கும். அதே வந்து நம்ம இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம 60 அப்படிங்கிறது கொடுத்துட்டோம்னா ஃபிக்ஸ்டாக நம்ம எந்த மூவ் பண்ணாலும் அதே 60 டிகிரி தான் அதை மெயின்டைன் பண்ணும். இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம அடுத்த டூல் போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ அல்ஜிப்ரா வியூவில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே செலக்ட் ஆயிரும். டெலிட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிரும். அடுத்த டூல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆர் லென்த், அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ இங்கே வச்சு பார்க்கும்போது தெரியும் செலக்ட் 2 points, ஒரு 2 points. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்மெண்ட்டில் போயிட்டு 2 பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் உள்ள அப்ளை பண்ணுறேன். இந்த ஏவையும் பியும் கிளிக் பண்ணால் அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது நமக்கு இங்கே தெரியும். இதை மூவ் பண்ணி பார்க்கலாம் டிஸ்டன்ஸ். அல்லது 2 பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏங்கிற ஒரு பாயிண்ட்டையும் பிங்கிற பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு இந்த சியும் டியும் கிளிக் பண்ணோம்னா அதோடைய டிஸ்டன்ஸ் என்னங்கிறது நமக்கும் தெரியும். அப்போ 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்க முடியும். ஒரு லைன் செக்மெண்ட்டோடைய டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்க முடியும். இந்த செக்மெண்ட்டை நம்ம மூவ் அண்ட் ட்ராக் பண்ணி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சி அண்ட் டியும் ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலிகன் அல்லது சர்க்கிள் பாலிகன் நம்ம பார்க்கலாம். இப்போ பாலிகன் டூல்ஸில் போயிட்டு ஒரு ரெகுலர் பாலிகனை நம்ம ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதில் போயிட்டு நம்ம அந்த டிஸ்டன்ஸ் ஆர் லென்த்துங்கிற டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த இஎஃப் இந்த 2 பாயிண்ட் கிளிக் பண்ணால் அதோட டிஸ்டன்ஸ், இஜி அதை கிளிக் பண்ணால் அதோட டிஸ்டன்ஸ். மூவ் டூலை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு திரும்ப டிஸ்டன்ஸில் போயிட்டு எஃப்க்கும் ஜிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னங்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து நம்ம இந்த டூலை ரொம்ப எளிமையாக பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏரியாங்கிற டூலை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த ஏரியாங்கிற டூலை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு தெரியுது செலக்ட் ஏ பாலிகன். சப்போஸ் ஒரு பாலிகனை ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணலாம். ஒரு ரெகுலர் பாலிகன் கூட எடுத்துக்கலாம். 2 வெர்டிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ 4 ஓகே கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த
ஏரியா அப்படிங்கிற டூலை கிளிக் பண்ணிட்டு அது மேலே வச்சு பார்த்தோன்னா செலக்ட் ஏ பாலிகன். இப்போ இந்த பாலிகன் மேலே கிளிக் பண்ணாலே போதும், இந்த பாலிகனுடைய ஏரியா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போது நம்ம இதோடைய எட்ஜஸை நம்ம சேஞ்ச் பண்ணால் அதோடைய பாலிகனுடைய ஏரியாவும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இன்ட்ராக்டிவாக அவங்களுக்கு காட்ட முடியும். அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் ஏரியாவில் இங்கே கிளிக் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சர்க்கிள் வித் சென்டர் இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ரேடியஸ் வந்து கேட்கும், உடனே நம்ம ஒரு 3 நம்ம கொடுத்துக்கலாம். 3 ரேடியஸில் கொடுத்தாச்சு. இப்போது ஏரியா டூலை கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த சர்க்கிள் மேலே வச்சு கிளிக் பண்ணும்போது அதோட ஏரியா என்னங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது ஏரியாங்கிற டூல். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லோப்புங்கிற டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோப் அப்படின்னா செலக்ட் ஏ லைன், ஒரு லைன் வரையலாம். இதே இதில் ஒரு லைன் வரையலாம். லைன் ஒரு இந்த கேப்பில் வரைஞ்சிக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கிராஃபிக்ஸ் வியூவில் நமக்கு வந்து ஆக்சிஸ் எல்லாம் வேணும். அப்போ நம்ம இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா வியூவில் வச்சு கண்ட்ரோல்லையே கொடுத்து டெலிட் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஸ் வேணும், இந்த கிரிட் லைன்ஸும் நமக்கு வேணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு லைன் வரைய போகிறோம். இந்த லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஆர்ஜின் வழியாக போகிற மாதிரி ஒரு லைன் ஏ, இங்கே பி, 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணால் அந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஸ்லோப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டூலை கிளிக் பண்ணிட்டு அந்த லைன் மேலே கிளிக் பண்ணாலே போதும், அதோடைய ஸ்லோப் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணாலும் இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணி அதோடைய டிஃப்ரென்ஸ் ஸ்லோப்பை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ஸோ இதுக்கு அந்த டூல் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இதில் மிக முக்கியமான ஒரு டூல் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்ன அப்படின்னா, இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஏ டெலிட் பண்ணிடலாம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு டூல். இந்த டூலை வச்சு என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு என்ன இன்புட்டாக கொடுக்கலாம்னா நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்ச x², கீபோர்டில் சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி x² அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம என்டர் கொடுத்தா போதும். இப்போ இது கிளிக் ஆயிடுச்சு. இந்த கர்வ் வரைஞ்ச உடனே நமக்கு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதோட அவுட்லைன் நம்ம செலக்ட் பண்ணலாம், இந்த லைனோட டிசைன் செலக்ட் பண்ணலாம், நேம் அண்ட் வேல்யூ கொடுக்கலாம். இப்போது நேம் அண்டு வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ பார்க்கலாம், இது கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபங்க்ஷன் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற டூலை இந்த கிராஃபில் எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் இன்ஸ்பெக்டருங்கிற டூலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் மேலே வச்சு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு அது மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னருக்கு வந்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்டபிள் அந்த ஏரோ வரும். இப்போது இந்த ஃபங்க்ஷன் இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த கிராஃப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன, இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் இங்கே இங்கே ஒரு பாயிண்ட்டு, இதில் ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மினிமம் வேல்யூ வந்து 0, மேக்ஸிமம் வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ தெரிஞ்சிடும், மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சிடும், அதோடைய ரூட் என்ன, அதோடைய ஏரியா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும், அந்த கருவோட லென்த்து தெரிஞ்சிடும். அதாவது இந்த x² ஃபங்க்ஷனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்குறது தான் என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் இன்ஸ்பெக்டருடைய டூலோடைய பர்பஸ். அதே மாதிரி இந்த இன்டர்வலையும் நமக்கு சேஞ்ச் பண்ணலாம், மெனுவலாகவும் சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் இங்கே ஒரு -8 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதோடைய ஏரியாவை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 8ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்ம குறைச்சிட்டு ஒரு -3 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கர்வோடைய பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா மூவ் பண்ணி காட்ட முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெஷர்மெண்ட் டூல்ஸை பற்றி எல்லாமே பார்த்தோம். இந்த மாதிரி டூல்ஸை பயன்படுத்தி நம்முடைய மாணவர்களுக்கு வந்து கணித பாடத்தை மிக எளிமையான முறையில் கொண்டு செல்ல முடியும்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.